ஆனா காவியா, நான் இதெல்லாம் பண்றது உன் மேல உள்ள அக்கறையில தான் காவியா. எங்க உனக்கு ஏதாவது ஆயிடுமோ, ஆனா அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றதுங்கிற டென்ஷன்ல தான் காவியா அப்படிலாம் பண்ணிட்டேன். அதனாலதான் காவியா எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. ரியலி சாரி காவியா. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. இல்ல காவியா, என்னால முடியல. நான் யாருக்கிட்டயும் இப்படிலாம் கோவப்பட்டதில்ல தெரியுமா. சரி பரவாயில்ல விடுங்க. இந்தாங்க, இந்த தண்ணிய முதல்ல குடிங்க. குடிங்க. இங்க பாருங்க, நடந்தது நடந்துருச்சு. அதே நினைச்சு ஃபீல் பண்ணி பேசி இதை இன்னும் பிரச்சனையாக்க வேண்டாம். நான் எதுவும் நினைக்கல. நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. ஏ காவியா, அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? இல்ல, இந்த பிரச்சனை இதெல்லாம் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இதுக்கு மேல பேச என்ன இருக்கு? நீங்களும் இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே? இல்ல, பாட்டி என்னென்னமோ சொன்னாங்க, அது எதுவுமே நடக்கலையே. நீ என்ன காவியா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? பாட்டியா? பாட்டி என்ன சொன்னாங்க? அது வந்து நான் இப்படி எல்லாம் அழுது ஃபீல் பண்ணி பேசினா நீ அப்படியே கட்டி பிடிச்சு முத்தெல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்துன்னு சொன்னாங்க. நீ என்னடானா அவ்வளவுதான் சொல்றிய காவியா? அப்போ நீங்க இவ்ளோ நேரம் ஃபீல் பண்ணி கண்கலங்கினது எல்லாமே போய் எதுவுமே உண்மை இல்லல? ஒவ்வொரு தடவையும் நீங்க இப்படிதான் என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. இல்ல காவியா, அப்படிலாம் இல்ல. நான் உன்னை திட்டிட்டேன் ஃபீல் பண்ணதெல்லாம் உண்மைதான். இந்த அழுகாட்சி தான் பாட்டியோட ஐடியா, ஸ்லிப் ஆயிடுச்சு. மத்தபடி நிஜமாதான் காவியா நான் ஃபீல் சாரி காவியா. நீங்க எந்த விஷயத்துலயுமே சீரியஸாவே இருக்க மாட்டீங்களா தீபக்? காவியா, நான் உன் விஷயத்துல சீரியஸா தான் காவியா இருப்பேன். ஆனா உன்கிட்ட காமிச்சிக்காம ஜாலியா இருக்கேன், அவ்வளவுதான். நீங்க நிஜமாவே ஃபீல் பண்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொன்னதுல இருந்து நான் ஒரு விஷயம் உண்மைதானே இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உத்தமனை பார்க்க போயிருக்க கூடாது. ஏய், என்ன சொன்ன? எனக்கு சரியா கேக்கல, மறுபடியும் சொல்ல. நான் உத்தமனை பார்க்க போயிருக்க கூடாது. ஒரு தடவை போய் உதவி பண்ணிட்டு வந்தா ஒரு உயிர் பொழைக்கும்னா என்ன தப்புன்னு ஆரம்பத்துல தோணுச்சு. ஆனா அவங்க இதோட உன்னை விட மாட்டாங்க, பாம்பு மாதிரி உன் காலை சுத்தி சுத்தி வருவாங்கன்னு சொன்னது அப்ப புரியல. இன்னைக்குதான் அது புரிஞ்சுச்சு. உத்தம அக்கா இன்னைக்கும் என்ன தேடி கேண்டீனுக்கு வந்திருந்தாங்க. அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? நீ என்ன சொன்ன அவங்க கிட்ட? நீங்க சொன்னது உண்மைதான்னு நினைச்சுக்கிட்டே அவங்க கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டியா உத்தமனை பார்க்க வர முடியாதுன்ட்டு? ஆமா. ஓ, நான் சொன்னேன். நான் சொன்னதை கேட்கணும்னு உனக்கு தோணி இருக்குது. அதாவது நான் சொன்னதை கேட்டு நீ போகாம இருந்திருக்க, கரெக்டா? இப்ப என்ன அதுக்கு? நல்லதை யார் சொன்னாலும் கேட்பேன். என் ஃப்ரெண்ட் சொன்னா கேக்குற மாதிரி நீங்க சொன்னதையும் கேட்டுக்கிட்டேன். புரியுது காவியா, கீழே விழுந்தாலும் முகத்துல மண்ணு ஒட்டலங்கிற மாதிரி பேசுற. எது எப்படியோ நான் சொன்னது உண்மைன்னு உனக்கு புரிஞ்சது. காவியா காவியா, இன்னும் ஒரே ஒரு தடவை நான் சொன்னதை கேட்டுதானே நீ போகல? சூப்பர், தேங்க்யூ காவியா. டேய், எதுக்குடா பல்ல காமிச்சுக்கிட்டே வர? மா, நான் உங்க எல்லாரும் மேலயும் அக்கறையா இருக்கிறதுனால என் அருமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுமா. இப்ப பாத்தியா, நான் சொன்ன மாதிரி தான் நடந்தது. நான் சொல்ற மாதிரி நடக்கிறப்பதான் நான் யாரு எவ்வளவு பெரிய ஆளுன்னு புரிஞ்சுக்கிறீங்கல்ல? என்னடா உளற? அதெல்லாம் உனக்கு புரியாதுமா, நேரம் வரப்ப தானா புரிஞ்சுப்ப. சம்மந்தியமா கொஞ்சம் அங்கேயே நில்லுங்க. வீடெல்லாம் மாப் போட்டுட்டு இருக்கேன், அழுக்காயிடும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. சம்மந்தியமா எப்படி இருக்கீங்க? உங்க பேத்தி ஒண்ணும் இங்க இல்ல. சம்மந்தியமா, நான் காவியாவை பார்க்க வரல, உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன கல்யாணம் தான் யாருமே எதிர்பார்க்காம நடந்துருச்சு. மத்த சடங்க முறைப்படி நாம பார்த்து பண்ணி வச்சா நல்லா இருக்கும் இல்லைங்களா? கல்யாணமே ஏன் நடந்துச்சுன்னு பத்திக்கிட்டு போகுது. இதுல மத்த சடங்குக்கு தான் குறைச்சல். நாம இன்னைக்கு இருக்கிற மனசங்கடத்தை வச்சு பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு விட முடியாதுங்க இல்லையா சம்மந்தி? இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? அது சம்மந்தி, ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு பண்ணோம்னா காவியாவுக்கு தாலியை பிரிச்சு கோத்தரலாம். இங்க பாருங்க, இந்த தாலி பிரிச்சு கோக்குற வழக்கம் எல்லாம் எங்க குடும்பத்துல இல்ல. அதனால நாளும் பார்க்க வேண்டாம், கிழமையும் பார்க்க வேண்டாம். போய் உங்க வேலையை பாருங்க. இப்படி சொன்னா எப்படி சம்மந்தியம்மா? தாலி பிரிச்சு கோக்குற வழக்கம் இல்லாத குடும்பம்னு ஊர் உலகத்துல எங்கேயுமே இல்லையம்மா. நான் தான் என் குடும்பத்துல வழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் சும்மா அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஐயோ, பிள்ளைங்க நல்லதுக்காக கொஞ்சம் மனசிறங்கி வந்து பண்ணுங்க சம்மந்தியம்மா. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் யாரும் பிரிச்சிடக்கூடாதுன்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நாமளும் நம்மளால முடிஞ்சது பண்ணணும் இல்லையா சம்மந்தியம்மா? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா? எப்ப நடந்துச்சு? என்ன சம்மந்தியம்மா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? சம்மதம்னு சொல்லுங்கம்மா. இங்க பாருங்க, இந்த குடும்பத்தோட மருமக தாராதான்னு நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே தாரா எங்க குடும்பத்துக்கு வந்திருந்தான்னா 100 பவுன் நகையோடையும் காரோடையும் வசதியான வாழ்க்கையோடையும் இங்க வந்திருப்பா. ஏன் புள்ளையும் இன்னைக்கு சந்தோஷமா இருந்திருப்பான்.
நீங்க காரு பணம் எல்லாம் கொண்டு வர வேண்டாம். அவனுக்கு ஒரு பைக் ஆச்சும் வாங்கி கொடுக்கறதுக்கு அருகதை இருக்கா? இல்ல 100 பவுனுக்கு பதிலா ஒரு 50 பவுன் போட முடியுமா? இதுல ஏதாவது ஒண்ணு போடுறதுக்கு அருகதை இருந்தா இந்த சாங்கியம் சடங்க பத்தி எல்லாம் நீங்க பேசுங்க. இல்லன்னா இடத்த காலி பண்ணுங்க. பெருசா வந்துட்டீங்க. 100 ரூபாய் பழத்தை தூக்கிட்டு வந்துட்டீங்க. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? முறைன்னு பேசுறீங்களே, இந்த முறைய பத்தி நீங்க என்னைக்காவது பேசிருக்கீங்களா? முறையா செய்ய வேண்டிய கடமைய முதல்ல செய்யுங்க. அப்புறம் நடக்க வேண்டியது தானா நடக்கும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஆண்டி, ஐயோ மாப் போட்டுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாமா உள்ள. என்ன ஆண்டி, சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு போறாங்க போல. பொல்லாத சொந்தக்காரங்க. யாருக்கு யாரு சொந்தக்காரங்கம்மா? வந்ததும் வராததுமா? அவங்கள பத்தி எதுக்கு தரா பேசுற? இல்ல, எதுக்கு ஆண்டி அவங்க வந்துட்டு போறாங்க? இந்த வீட்ல இருக்காளே என் புள்ள தாலி கட்டி கூட்டிட்டு வந்த மகாராணி ஒருத்தி, அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்கணுமா. அதான் வந்து தகவல் சொல்றாங்க. எனக்கு வந்துச்சு பாரு கோவம். அதான் புடிச்சு திட்டு விட்டேன். பதில் பேச முடியாம தான் கிளம்பி போறாங்க. நடந்தது கல்யாணமே இல்ல, ஏமாத்து வேலைன்னு சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து தாலி பிரிச்சு கோக்கணும்னு சொல்லுவாங்க. இதுங்களை சொல்லி பிரயோஜனமே இல்ல, எல்லாம் அவனை சொல்லணும். நான் கூட ஏதோ அவளை நினைச்சேன். ஆனா ரொம்ப கெட்டிக்காரியா தான் இருக்கா. ஒரு பக்கம் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம என் புள்ளைய கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கா. இன்னொரு பக்கம் பாட்டிய அனுப்பி தாலி பிரிச்சு கோக்கணும்ங்கறா. என்கிட்ட அது நடக்குமா? நானும் அவளான்னு பாத்துடுறேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? ரெஜிஸ்டர் மேரேஜா? எப்போ? முந்தா நேத்து பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியாம எப்படி ஆண்டி நடந்துச்சு? அவதான் சொல்ல வேணான்னு சொல்லிருப்பா. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணும் யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க. வர வர எப்ப பார்த்தாலும் எலியும் பூனையும் மாதிரி கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நாளைக்கெல்லாம் ஒன்னா இருக்காதுங்க. சீக்கிரம் அவ அம்மா மாதிரி என் புள்ளைய விட்டு ஓடிதான் போறா. அந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் நடந்துருச்சு. அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் தீபக்கும் கல்யாணம் தான். ஆண்டி, எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? ஐயோ, நான் ஒருத்தி அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சு உங்க 2 பேருக்கும் என்ன வேணும்னே கேட்க மறந்துட்டேன். இருங்க கொண்டு வரேன். ஜோதி ஏதாவது சொல்லிங்க இருந்து அனுப்பிச்சுவே. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜோதி, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். இதை எடுத்துட்டு வரேன். ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா காஃபி போட்டு அதையும் எடுத்துட்டு வா. சொல்லுக்கா. இனிமே ஆண்டியை நம்புறது வேஸ்ட். அவங்க சரியான தத்தியா இருக்காங்க. ஏன் அப்படி சொல்ற? தீபக் கல்யாணத்தை யாரும் பிரிச்சிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை செல்லுபடி ஆக்கணும்னு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா ஆண்டி என்னடானா அப்படி ஒண்ணு நடந்ததே தெரியாதுங்கிற மாதிரி சாதாரணமா சொல்றாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனதுன்னு இவங்களுக்கு ஐடியாவே இல்ல. தாலி பிரிச்சு கோக்குறத தடுத்தத ஏதோ பெரிய விஷயம் மாதிரி சொல்றாங்க. இப்ப என்னதான்க்கா பண்ணுன்ற? நான் எப்படியாவது ஈஸியா காவியாவை தீபக் லைஃப்ல இருந்து கழட்டி விடலான்னு நினைச்சேன். இத லீகலா தான் எதுவுமே பண்ண முடியுங்கிற அளவுக்கு போயிடுச்சு. தீபக்கோட எல்லாமும் தெரியணும்னா தீபக் நம்ம பக்கத்துல இருக்கணும். ஆனந்த், அதுக்கு பழைய மாதிரி தீபக் நம்ம கிட்டயே வேலை பார்க்கணும். நீ யோசிக்காம எதையும் செய்ய மாட்ட. உனக்கு இதான் கரெக்ட்னு தோணுதுன்னா அப்படியே பண்ணு. பாட்டி, வாமா கொஞ்சம் இரு. மத்தியானம் சாப்பாட்டுக்காக காய்கறி வெட்டிட்டு இருக்கேன். இப்ப முடிச்சிருவோமா? பாட்டி நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. பரவாயில்லமா, வாங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. காவியா, உன் வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லாதான் பாட்டி போகுது. ஏமா, நீயும் தம்பியும் சமாதானம் ஆயிட்டீங்கல்ல? பாட்டி, அதுக்காக தான் வந்திருக்கேன். ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். தீபக் கிட்ட என்ன சமாதானப்படுத்த ஐடியா கொடுத்தது நீதானே? உன்னை யார் கண்டதையும் சொல்ல சொன்னா? சொல்லு பாட்டி. ஐயோ, தவளை தான் வாயால கெடுதுன்னு சொல்றது சரியாத்தான் இருக்கு. அது வந்துமா, தம்பி உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன்னு என்கிட்ட வந்து ஒரே புலம்பலுமா. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னாரு. பார்க்கவே பாவமா இருந்துச்சுமா. இருக்கும். உனக்கு இருக்கும். வாய்க்கு வந்தபடி பேசிட்டு அவருக்கு மனசு கஷ்டமா இருக்குமா? உனக்கு தெரியாது காவியா, தம்பி நிஜமாவே உன்னை திட்டிட்டேன்னு எவ்வளவு வருத்தப்பட்டுச்சு தெரியுமா? இன்னைக்கு தேதிக்கு எத்தனை ஆம்பளைங்க கட்டின பொண்டாட்டியை திட்டிட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக யாரு இதெல்லாம் பண்ணுவாங்க சொல்லு? இந்த சர்டிபிகேட் எல்லாம் நான் உன்கிட்ட கேக்கல. நீ என்ன சொல்லி அனுப்பி வச்ச அத மட்டும் சொல்லு. நான் எதுவும் சொல்லலமா. அவரு நீ நானு சண்டை போட்டுக்கிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஏன் அத கூட சொல்லக்கூடாதா? பெரிய இவளாட்ட வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்க. பாட்டி, நீ வர வர எனக்கு சப்போர்ட் பண்றியோ இல்லையோ, தீபக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா பாத்துக்க. இங்க பாரு, இனிமே தம்பியே பேர் சொல்லி கூப்பிட கூடாது. அது எங்க மரியாதையாவா இருக்கு? இனிமே அவரு இவருன்னு கூப்பிட்டு பழகு. என்ன? சரிதான். குட் கேர்ள். இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேம்மா. எங்க தீபக் வீட்டுக்கா? ஆமாம்மா. அங்க எதுக்கு போன? உன் மாமியார பார்க்க வந்தேன். அவங்கள நீ எதுக்கு போய் பார்க்கணும்? உனக்கு தாலி பிரிச்சு கோக்கறத பத்தி அவங்க கிட்ட பேச வந்தேன். என்ன சொன்னாங்க? அவங்க வீட்டு வழக்கத்துல தாலி பிரிச்சு கோக்கறது இல்லேன்னு சொன்னாங்கம்மா. வேற ஒண்ணும் சொல்லலம்மா. பாட்டி,
அவங்க உங்களை ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் கேக்குற? அவங்களுக்கும் எனக்கும் வாய்க்கா தகராறா இல்ல வரப்பு தகராறா? அவங்க என்ன சொல்ல போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நீ ஏதோ மறைக்கிறேன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. நான் எப்படி கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். இனிமே என்ன கேட்காம நீ அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. ஏண்டி? உன்னை யாராவது ஏதாவது சொன்னா அதை கேட்டுட்டு என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது பாட்டி. நான் ஏதாவது சொன்னா கேளு பாட்டி. என் கல்யாணமே ஒழுங்கா நடக்கல. இப்ப இந்த சடங்கெல்லாம் நடந்து மட்டும் என்ன ஆக போகுது? ஆஹா. ஐயோ, வேண்டாம்மா, அப்படி எல்லாம் பேசாத காவியா. கல்யாணம் தான் முறைப்படி நடக்கல, அதனாலதான் இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னை யார் என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்க கூடாது, சரியா? தீபக்கு தம்பியை மட்டும் பத்தி யோசி. அவர்தான் உனக்கு எல்லாமே. அவர் மனசை நோகடிக்கிற மாதிரி நடந்துக்காதம்மா. டேய் இங்க வாடா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா? தோளுக்கு மேல வளர்ந்துட்டோம், கல்யாணம் ஆயிருச்சு, இனிமே யாருக்கும் எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? இப்ப நான் உன்கிட்ட என்ன சொல்லல, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீயும் அவளும் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டீங்கல்ல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லன்னு சொல்லு பாக்கலாம். இவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு கேக்குற. உன்கிட்ட இல்லைன்னு நான் இப்படி சொல்ல முடியும்? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது உண்மைதாம்மா. உன்கிட்ட யார் சொன்னா? யார் சொன்னா என்ன? நீ சொல்லல, யாரோ மூணாவது மனுஷங்க சொல்லிதான் பெத்தவ நான் தெரிஞ்சுக்கணும்ல. சொல்லக்கூடாதுன்னு இல்லம்மா. சொன்னா நீ வந்திருப்பியா? ஏன் நான் வந்திருக்க மாட்டேனா? அவ்வளவு தூரம் மனசு மாறிட்டியாமா நீ? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. நானும் நடக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு தாம்மா இருக்கேன். எங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டா சரி, ஆனா காவியா கண்ணிலே படக்கூடாதுன்னு நினைக்கிறல நீ. அவளை பார்த்தாலே ஓரமா ஒதுங்கி போயிடுற. அவளதான் நீ மருமகளாவே ஏத்துக்கலையம்மா. அப்புறம் எனக்கு எப்படி தோணும் உங்ககிட்ட சொல்றதுக்கு? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண அப்புறம் உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஆசைதாம்மா. ஆனா அப்படி சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? எதையாவது சொல்லி எங்களை போக விட்டுருக்க மாட்டேன். அதான் சொல்லல உன்கிட்ட. இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதே எங்க பாதுகாப்புக்கு தாமா. யாரோ ஒரு பொண்ணை தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டான்னு யாரும் நினைக்க கூடாதுல்ல. அவளை சட்டப்படி என் பொண்டாட்டி ஆகணும்னு நினைச்சேன். இப்ப அவ யாரோ ஒரு பொண்ணுலாம் கிடையாது, மிஸ்ஸஸ் தீபக். இனிமே அவதாம்மா இந்த வீட்டுக்கு மருமக. யார் என்ன நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன். சரி, நான் தூங்க போறேன். ஏய் நில்ல, என்ன பண்ணிட்டு இருக்க? டெய்லி நைட்டு நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதான். மீதி இருக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட்டுருவேன்னு தண்ணி ஊத்தி வைப்பீங்கல்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு நானே ஊத்தி வச்சுட்டேன்.